வணக்கம் நண்பா, வெல்கம் டு இன்ஃபினைட் தமிழா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஓரளவுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. விப்ரோ கம்பெனியை பற்றி தான். ஸோ பேசிக்காக விப்ரோங்கிறது எல்லாருக்குமே ஐடி ரிலேட்டடாக தெரியும். மற்ற இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த சந்திரிகா சோப்பு, அதுக்கப்புறம் அந்த விப்ரோவோட லேம்ப்பு, அப்புறம் இப்போ அந்த கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷன்ஸில் வந்து அந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க விப்ரோ வனஸ்பதி ப்ரொடக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க விப்ரோ பற்றி. இது ஓரளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. இப்போதைக்கு இதோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக வந்து இவர் தான் இருக்கார், ஸ்ரீனிங்கிறவர் தான் இப்போதைக்கு இருக்கார். ஸோ இதோட ஓனர் வந்து வேற ஒருத்தர். ஸோ இனிஷியலாக வந்து விப்ரோ வந்து ஒரு வனஸ்பதி கம்பெனியாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நிறையா டிவிஷன்ஸ்லாம் வந்துச்சு. இப்போதைக்கு மற்ற கோர் பிஸ்னஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக தான் வச்சுருக்காங்க. இது வந்து விப்ரோ ஐடி டிவிஷன் தான் வந்து விப்ரோ லிமிட்டட்லேருந்து தனியாக வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பப்ளிக் லிமிட்டடாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட மற்ற டிவிஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட்டாக தான் இருக்குது, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஏஐ பூமில் வந்து நம்மளோட ஐடி செக்டரில் பிக் 4ல் வந்து இதுவும் ஒன்று. அந்த ஹெச்சிஎல், அதுக்கப்புறம் டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ். ஸோ இந்த 4 இதில் வந்து 4மே பயங்கர அடி வாங்கியிருக்கு. இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், பயங்கரமாக அஃபெக்டாக இருக்குது. பட் இதோட ரெவன்யூ எல்லாமே காமனாக நல்லா தான் இருக்குது. ஃப்யூச்சரில் அந்த கிளாடுனால இது அஃபெக்ட் ஆகுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இதோட வேல்யூவேஷன் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பேசிக்காக நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, விப்ரோவில் வந்து மற்ற டிவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்லாம் இருக்குது. எஸ்பெஷலி விப்ரோவோட கன்சியூமர் கேர், அப்புறம் லைட்டிங், கன்சியூமர் கேர் அண்ட் லைட்டிங்கிற பிஸ்னஸ் இருக்குது. இது வந்து பப்ளிக்காக லிஸ்ட் ஆகாத பிஸ்னஸ். இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் விப்ரோ என்டர்பிரைஸ் தான். மற்றபடி வந்து விப்ரோங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஐடி பிஸ்னஸாக தான் தெரியும். பட் இந்த கன்சியூமர் டிவிஷன் வந்து ரொம்பவும் பாப்புலரானது. இவங்களோட கோர் பிஸ்னஸில் அதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த கன்சியூமர் டிவிஷன் வந்து எப்போ வந்து விப்ரோ லிமிட்டட்லேருந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ 2012 வந்து விப்ரோ கன்சியூமர் கேரு அண்ட் லைட்டிங் அண்ட் விப்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற 2 கம்பெனிஸ் வந்து டீமர்ஜர் ஆகிருக்கு விப்ரோ லிமிட்டட்லேருந்து. ஸோ டீமர்ஜர் ஆனாலுமே இப்போது அந்த 2 கம்பெனியுமே வந்து ப்ரைவேட் லிமிட்டட் தான். ஸோ ஏன் அவங்க ப்ரைவேட் லிமிட்டடாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. அவங்க மேபி ஃப்யூச்சரில் வந்து இந்த 2 கம்பெனிஸும் வர வாய்ப்பு இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் வந்து மேக்ஸிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கன்சியூமர் கேர் டிவிஷன் வந்து நம்மளோட சோப்பு, அப்புறம் வனஸ்பதி, மற்ற டிவிஷன்ஸ்லலாம் இருக்காங்க. இதோட மேஜர் ஓனர்ஷிப்புங்கிறது ஓவரால் ஓனர்ஷிப் விப்ரோ லிமிட்டடில் தான் இருக்குது. இவரோட ஓனர் வந்து நசீம் பிரேம்ஜி அப்படின்னு நினைக்கிறேன், பிரேம்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப ஹம்பிளான பர்சன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அட் த எண்ட் வந்து நிறையா இந்தியாவில் வந்து நிறையா டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் பிஸ்னஸ் டொனேஷனுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான டொனேஷன்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். இல்லைன்னா அவங்க எம்ப்ளாயீஸ்க்கே பெட்டர் சேலரி கொடுத்தா அவங்களே கொஞ்சம் டெவலப் ஆவாங்க. ஸோ அந்த டொனேஷன்லாம் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து இன்னொரு சைட் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு டொனேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களோட எஃப்எம்ஜிசி டிவிஷன் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்குது. ஸோ அதை வந்து இப்போது மேபி லிஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எஃப்எம்ஜிசிங்கிறது தான் மேஜர் பிளட் லைன்
ஒரு கண்ட்ரிக்கு. கமோடிட்டியில் அதுதான் மெயினாக இருக்கும். இந்த ஐடி பூமு இது எல்லாமே வந்தாலுமே நம்மளோட பாப்புலேஷனுக்கு வந்து எஃப்எம்ஜிசிங்கிறது முக்கியமான ஒரு டிவிஷன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஓவரால் கருத்து. அப்புறம் விப்ரோ லிமிட்டெடில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. விப்ரோவோட ஐடி டிவிஷனில் வந்து நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால இவங்களோட ஐடி பிஸ்னஸ்ங்கிறது பயங்கரமாக அடி வாங்க வாய்ப்பு இருக்கா, இல்லை உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது ஃப்யூச்சரில் வந்து இவங்க க்ரோ ஆவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்ஃபினிட் தமிழா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.